ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது குதிங்கால் வெடிப்பு பிரச்சனை நிறையா பேர்த்துக்கு இருக்குது. அது ஒரு சிலருக்கு பனி காலத்தில் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு மழை காலத்தில் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அதிகமாக மண்ணுலேயும் சேத்துலேயும் நடப்பாங்க, வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்தில் அதிகமாகவும் குறைவாக இருக்கும். ஒரு சிலருக்கு கால் வெடிப்பு அதிகமாகி ரத்தம் வர்ற அளவுக்கு வெடிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குதிங்கால் மட்டும் வெடிப்பு இருக்காது, பாதங்கால் மொத்தமே வெடிப்பாக இருக்கும். விரலுக்கு அடியிலையும் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக வெடிப்பு இருக்கும். அதுக்கு நம்ம மருந்து முன்னாடி பார்த்திங்கன்னா அதிகமாக மண்ணெண்ணெய் தேய்ப்பாங்க, இல்லைன்னா மோட்டருக்கு வைக்கிற க்ரீஸை தேய்ப்பாங்க. இது மாதிரி சில நாட்டு வைத்தியங்களை வீட்லேயே செஞ்சுக்குவாங்க. இப்போ எல்லாம் நம்ம ஆஸ்பத்திரி போய் வாங்கி தேய்க்கிறோம், இல்லைனாலும் மெடிக்கல்லே இல்லை கடையில் கிடைக்கிற பொருட்களை வாங்கி தேய்க்கிறோம். எது தேய்ச்சாலும் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடைக்கிறதில்ல. அப்போ நம்ம வாங்கி தேய்க்கிற ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற மாதிரி உள்ள ப்ராடக்டாக இருக்கணும். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கால் வெடிப்புக்குன்னு சொல்லி எலமெண்ட்ஸில் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ அந்த ப்ராடக்ட் தீப்புண்ணு காயங்கள் ஆறுனா தழும்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு, கால் வெடிப்புக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருந்தது. ஆனால் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுவும் எலமெண்ட்ஸில் இருந்து தான் வருது. இது ஆயுஸ் ஹீல் என்ற ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கால் வெடிப்புக்கு மட்டும் தனியாக வந்திருக்கிறது. அதனால் நமக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும். கால் வெடிப்புக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு, அது தேய்க்கும்போது நமக்கு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டில் என்ன சேர்த்திருக்கிறாங்க, என்ன பொருட்களால் இருக்கிறது, இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.